ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கனடாவில் எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தையோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனுக்கு பெருசாக நாங்கள் யாரையும் இன்வைட்லாம் பண்ணலை. நாங்களே சின்னதாக வீட்டிலே பண்ணிக்கிட்டோம். காலையிலே சீக்கிரமாக எழுந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு குழந்தைக்காக வாங்கினதெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டோம். பால் இருக்கிறாங்கல்ல, கட்டினா கையில் கட்டினா அதை மோந்து மோந்து பார்ப்பாங்கல்ல, அந்த வாசனைக்கு இது ஆகாது, வாந்தி வராது பிள்ளைக்கு. அதுக்காக போடுறது. வீடியோ எடுக்கறியா? போட்டோ எடுக்கவா? சக்கரை கேக்குறியா? நீங்கள் போட்டிங்களா? தலையிலெல்லாம் கிடக்காச்சு. ஓ சாரி. அவனுக்கு ஏதாண்டி பாலமணி போட்டுக்கு முன்னாடி அது என்ன மணி? இது பாலமணி தோஷம் படாம இருக்கும். அப்புறம் இது முருக்கன் காப்பு. இதுவும் மூணு உலோகத்தால ஆண்டி யூடியூப் மூடுக்கு போயிட்டாங்க. அதனால இது பேரு இதுக்கு பேரு காப்பு தான். வெள்ளி காப்பு. காலையிலே நீ போட்டு பாப்பீங்க. பெஸ்ட். இதை முறுக்கி விடும், சின்னது பண்ணிடணுமா? நெருக்கி விட்டுக்கலாம், போட்டு நெருக்கி விட்டுக்கலாம். நகைக்கு இருக்கு, கைக்கு இருக்கு. பவுனு செயின், பவுனு வளையல், பவுனு இது அது அருணாக்குடியில நிறைய காசெல்லாம் பவுன்ல எந்த சர்ச்சு? என்னடா என்னென்னவோ போட்டு வச்சிருக்கிறீங்க? இது வந்து தங்கம், இரடி தங்கம். அந்த கொலுசெல்லாம் போட முடியாது. அப்புறமா சரி இதுங்க அருணாக்குடி முடிச்சுக்குவான். அப்புறம் இங்க பாரு. தங்கடி தங்க நிறைய பவுடு போட்டுக்கோங்கடி தங்க. இதை நெருக்கி விடுமா? எப்படி பண்ணும்? இப்படி நெருக்குனா நெருக்கலாம். அந்த கொலுசை நெருக்கணும்ல, அதே மாதிரி. இந்த கை காட்டுக்கடி, இந்த கை காட்டுக்கடி. இதே இது பண்ணும். இல்லை, நான் அவனை தூக்கிக்கிறேன் கொஞ்சம். இருங்க வேணும். இல்ல அவனுக்கு மடியில உட்கார வச்ச மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும். உட்கார வச்சிடவா? செயின் போட்டுக்கோங்க. சாரிக்கு சக்கரை உள்ள போய் செயினை போட்டுக்கோங்க. ஏஞ்சி உட்காரு தலை பிடிச்சுக்கோங்க.
பட்டுக்கோட்டை தாத்தா. ஆமா ஆமா, பட்டுக்கோட்டை தாத்தா போட்டது இது. இந்த வளையல் உடம்புல வெள்ளி படணும், அவ்வளோதான். பட்டா கொஞ்சம் மறுபடியும் என்னன்னாலும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான்மா, இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அதுதான். கொஞ்சம் ஒரு நிமிஷம் பூட்டி செல்லம். இங்கே வைட. சரி சரி, அவ்வளோதான். நீ மடியில் படுக்க வச்சுக்கோமா. இல்லைங்க, நீங்கள் டைப்பர் மாட்டேன். இல்லை ஒன்றும் பண்ணல. கையை அப்புறமா டைட்டாக இருந்துச்சுன்னா இது பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணுறியா? இதை முன்னாடி இருங்க, ஒரு நிமிஷம் நான் தூக்கிக்கிறேன். வேணாம் வேணாம், எல்லாம் போயிடுச்சு. பிங்க் கலர் இருக்காங்க. பட்டுக்குட்டி சாரி, நான் பொறுப்பெடுக்கிறோம். ருத்ரா ருத்ரா ருத்ரா. வா சொல்லவா? ருத்ரா 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 ருத்ரா. ஆண்டச்சல். சரி சரி சரி. ருத்ரா ருத்ரா ருத்ரா. ருத்ரா ருத்ரா ருத்ரா. சரிம்மா சரி 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 இங்கே பாரு. எனக்கு சி செக்ஷன் ஆனதுனால 16வது நாள் நாங்கள் சாமி கும்பிடல, 22வது நாள் தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம். ஸோ அன்றைக்கி பேர் வச்ச ஃபங்க்ஷன் அன்றைக்கே நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுனால நான்வெஜ்ஜும் சமைச்சு பெரியாச்சிக்கும் சாமி கும்பிட்டுட்டோம். பொதுவாக இந்த ஃபங்க்ஷனில் முருங்கைக்கீரை, கருவாடு இதெல்லாம் சமைச்சு வாழை இலையில் வச்சு படைப்பாங்க. ஆனால் கனடாவில் நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த முருங்கைக்கீரை, கருவாடு, வாழை இலையெல்லாம் கிடைக்காது. அதனால் எங்களுக்கு என்ன ஐட்டம் கிடைக்குதோ அதை வச்சு நாங்கள் சிம்பிளாக தாம்பாளத்திலேயே சமைச்சதை வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். சாதம், சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டை, அப்புறம் கொழுக்கட்டை இதெல்லாம் தான் நாங்கள் அன்றைக்கி சமைச்சு சாமிக்கு படைத்தோம்.